சினிமா வந்து ரிலீஸ் அன்னைக்கு தான் அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி, எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக போகுது, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஸு, அந்த டைரக்டருக்கு நல்ல பேர் எல்லாமே வந்து ரிலீஸ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோவில் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் படம் எடுக்கிறப்பவே ஒரு டைரக்டர் வந்து நல்ல பேரோட அவர் வந்து நம்ம வந்து நான் போய் கோயம்புத்தூரில் போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் ரொம்ப ஒர்க்குன்னா ரொம்ப கோவப்படுவீங்களாமே, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்களாமே, ரொம்ப காலையிலே வந்து ஷூட்டிங் எடுப்பீங்களாமே, இந்த மாதிரி பப்ளிக்கே கேட்குற அளவுக்கு என் ப்ரொடியூசர் போய் அங்கே சொல்லலை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு போய் சொல்லலை, என்னுடைய அசிஸ்டன்ஸ் போய் சொல்லலை, நானும் போய் சொல்லிக்கல. ஆனால் பத்திரிக்கை மூலமாக அங்கே போய் சேர்ந்துருக்கு. அதற்கு என்னை வந்து ஒரு ஒரு நல்ல உழைப்பாளின்னு என்னை வந்து முதல்ல எல்லோரும் சேர்ந்து காட்டியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. என்னுடைய படத்தை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு படம் தமிழ், அது வந்து ரொம்ப பெருசாக போகலை. ப்ரொடியூசர் கையை கடிக்காத அளவுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் கையை கடிக்காத அளவுக்கு நல்லபடியாக போச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரன் எனக்கு கிடைக்கல தான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் எடுத்த ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு பேர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ரொசஸ் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்து சாமி அதே மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்த படங்களில் எந்தெந்த இடத்துல வந்து தவறு இருந்தாலும் சுட்டி காட்டினீங்க. ஆனால் நான் ரொம்ப கமர்ஷியல், எப்படி படம் வந்து தைரியமாக கமர்ஷியலாக எடுக்கிறோம் அது மாதிரி எவ்வளோ திட்டினாலும் வந்து நான் வந்து கோச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியும். கமர்ஷியலாக கச்சா மட்டும் டமால் டிமில் எடுத்து எழுதுறவங்க வந்து என்ன ஒரே மாதிரி எடுத்துக்க எழுத தான் செய்வாங்க. அதை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிற ஆட்களில் நான் ஒரே ஆள் சொல்லக்கூடாது, ஆட்களில் நான் நம்பர் 1. ஆனால் எந்த இடத்துலையும் என்னுடைய கேரக்டரையோ என்னுடைய உழைப்பையோ நான் ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர்ன்றதையோ சொன்ன டைமில் முடிச்சு கொடுப்பேன்றதையோ இல்லை வந்து இழுத்து விடுவானையோ இல்லை இதுவரைக்கும் எந்த ஒரு என்னை வந்து பத்திரிகையில் வந்து நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட என்னை வந்து என்ன இது விட்டு கொடுக்காம அந்த விஷயத்தில் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து எல்லா பத்திரிகைக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இது வந்து அது மூலமாக தான் நிறைய பேர் இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் போனால் ப்ரொடியூசர் வந்து அவர் பிரச்சனைலாம் டைரக்டர் இருப்பார், ஒரு வேறு அவர் வேலையை பார்ப்பார் போயிடுவார், அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது 12 படங்கள் முடித்து இப்போ 13ஆவது படம் வந்திருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. திரும்பி பார்த்தா இவ்வளோ நாள் எப்படா எத்தனை ஷாட் எடுத்தோம், எத்தனை படம் எடுத்தோம் ஆச்சரியப்படுற அளவுக்கு. பூஜை வந்து விஷால் வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது அவர் கூட போய் கமிட் ஆகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஹீரோவே ப்ரொடியூசர்னால் எப்படாது, அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பழகலையே, என்ன பண்ண போகிறோங்க. ஆனால் விஷால் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பாண்டிய நாடுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டிகள், ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற பேச்சுகள், இந்த மேடைகளில் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார், ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. நிச்சயமாக இவர் கூட வந்து நம்ம தைரியமாக போகலாம். நம்ம கதையும் வந்து கொஞ்சம் கதை வந்து எமோஷ்னலாக ஒரு கை கடக்கமான கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லபடியாக நம்ம வந்து படமாக கொண்டு வரணுன்னா ஒரு சரியான ப்ரொடியூசர் வேணும். சரியான ப்ரொடியூசர்னா கதையை நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஒரு ஹீரோ வந்து நிச்சயமாக வந்து ஒரு டைரக்டருக்கு அடுத்து நல்லா கதையை புரிஞ்சுக்கிட்டால் தான் அது வந்து நல்லா வரும் அந்த படம். அந்த வகையில் இவரே ப்ரொடியூசராக இருந்தால் நிச்சயமாக வந்து செலவெல்லாம் நல்லா பண்ணுவார். அவருக்கே தெரியும் என்ன எடுக்கிறோன்னு, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக நம்ம இவர் கூட போனேன். ஆனால் உள்ளே போனப்பறம் தான் தெரிஞ்சுது ஒரு எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் கூட நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள் புண்ணியத்தில் அவர் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண 2 படமும் சொந்தமாக தயாரித்த 2 படத்தையும் சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தையும் தீபாவளி கொண்டு வரணும்னு நினச்சாரு. நாங்களும் கூட சேர்ந்து உழைச்சோம், கரெக்டாக கொண்டாண்டோம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லலாம். அன்னைக்கு கூட நம்ம போன வாரம் மீட் பண்ணப்போ சொன்னேன், ஒவ்வொரு விஷயமும் டெய்லி உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த கணக்கை வந்து வெளியில் வந்து நம்மகிட்ட சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுறது கிடையாது. ஆனால் மேனேஜர்ஸ்கிட்ட ஏன் அதிகமாக போச்சு, ஏன் கம்மியாக போச்சுன்ற விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் ஏன் அதிகமாக போச்சுன்னு கடைசி நாள் உட்காந்து யாருமே கேட்க தேவையில்லை. முதல்ல தெரிஞ்சிடும் எதுக்கு அதிகமாக போகுது, எதுக்கு கம்மியாக போகுது. ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து புதுசாக வர்ற ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பணத்தை போட்டால் மட்டும் பத்தாது, அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம உட்காந்து கணக்கு பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம காசு வந்து பத்திரமா வருதா வரலையான்றது முதல்லேருந்தே தெரியும். கொஞ்சம் அதிகமாக போனாலும் முதல்ல ப்ரிப்பேர் ஆகிடலாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் முதல்ல இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணலாம், அந்த காசை வச்சு ப்ரிப்பேர் ஆகிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்தார். கடைசியாக எனக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிது இந்த படத்துக்கு. அந்த யூஏ சர்டிஃபிகேட் கூட சந்தோஷமாக வாங்கிக்கோங்க சார். எனக்கு படம் உள்ள ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இதுலேருந்து எதையும் வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் தூக்குனா யூ கூட கிடச்சிருக்கலாம். பட் வேணாம், நீங்கள் வந்து யூஏ வாங்கிக்கோங்க, நம்ம இது கூட ட்ராவல் பண்ணிடலாம், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, வேணான்னு சொல்லி கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்கு அந்த விஷாலுக்கு வந்து இந்த படத்துக்கு. எப்போதுமே நான் ப்ரொடியூசர் டைரக்டர், அதனால் ப்ரொடியூசரை பற்றி நிறையா பேசுகிறேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நமக்கு
நமக்கு நம்ம படத்தில் எப்போவுமே வந்து கவர்ச்சியே இருக்காது சீன்ஸில். எல்லாம் வந்து பொலைட்டாக ரொம்ப ஒரு ஹோம்லியான கேரக்டராக இருப்பாங்க. எவ்வளோ மாடர்ன் கேரக்டராக இருந்தாலும், இப்போ நான் மாடர்னாக ரொம்ப டீல் பண்ண கேரக்டர் வந்து சிங்கத்தில் அனுஷ்கா கேரக்டர். நல்ல ஒரு ரிச்சான ஒரு பொண்ணு, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிப்பா, ஃப்ளைட்டில் வந்து இறங்குவா, இப்போ அப்பாக்கிட்டே ஃப்ரெண்ட்லியாக இருப்பா, அம்மா கூட சேர்ந்து அப்பாவை கலாய்ப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் அவளுடைய இதை விட்டு தாண்ட மாட்டாள். ட்ரெஸ்ஸிங்லேயும் சரி, அவளுடைய படித்தட்டு அவளுடைய கேரக்டரும் வந்து அவளுடைய நம்மளுடைய பண்பாடை விட்டு தாண்டாத அந்த மாதிரி கேரக்டர் தான் காட்டியிருப்பேன். சாங்குன்னு வரும்போது கொஞ்சம் கிளாமராக காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அது காஸ்டியூமில் இருக்கும். அதே ஃபார்முலாவில் தான் நான் இந்த படத்துலேயே பண்ணியிருக்கிறேன். சாங்கில் வந்து கொஞ்சம் கிளாமராக இருப்பாங்க. மற்ற சீன்ஸ்லாம் வந்து பொலைட்டான ஒரு நம்ம தமிழ் குடும்பத்து பெண்ணா, ரொம்ப அதுவும் ஒரு மாடர்ன் தாட் உள்ள தமிழ் குடும்பத்து பெண்ணா. அதுக்காக அவங்க வந்து ரொம்ப பின்னாடி போய் திங்க் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. நல்லா யாராக இருந்தாலும் டேரிங்காக நின்று பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்காக தான் நாங்கள் ஸ்ருதியே வந்து இந்த படத்தில் அவங்க நடிக்கணும்னு நினச்சது காரணமே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முன்னோடியான கேரக்டர். அதுக்கு அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். இமேஜ் வைஸே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் தாட் உள்ள ஒரு பெண்ணாக அவங்க வந்து, ஏன்னா பல துறைகளில் வந்து அவங்க வந்து சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. மியூசிக்லேருந்து நடிப்புலேருந்து நிறையா விஷயங்களில் வந்துட்டு இருக்கனால அந்த இமேஜ் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் அவங்கள நாங்கள் யூஸ் பண்ணோம். இல்லைங்க சார், நான் தெலுங்கு பண்ணலைங்க சார். ஏன்னா தெலுங்கு பண்ணுன்ற எண்ணங்கள் இருந்தது, ஆசை இல்லை, எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நம்ம படம் வந்து இங்கேருந்து உடனே டப்பாகி போயிடுது. இப்போ பூஜை கூட வந்து சைமல்டேனியஸாகவே ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் விழும்போது இன்னொரு மாங்காய்க்கு நம்ம போயிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நமக்கு நம்ம படமே போயிடுது இல்லையாங்க. இப்போ அடுத்த படம் வந்து நான் சூர்யா சார் கூட தான் பண்ணுறேன். அது வந்து என்ன இருக்க போகுதுன்னு இன்னும் தெரியல. ஏன்னா நான் இந்த படம் முடிச்சு 23ஆம் ரிலீஸ் ஒரு 2 நாள் கொஞ்சம் ப்ரொமோஷன் வேலைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சூர்யா சார் கூட போய் உட்கார போகிறேன். ஏற்கனவே நாங்கள் 2 ஸ்கிரிப்ட் பேசி வச்சுருக்கிறோம். அதில் எது இல்லை சிங்கம் 3 கன்வெர்ட் பண்ணுறோமா என்ன ஏதுன்னு இன்னுமே எனக்கு தெரியல. ஆனால் அடுத்த படம் எனக்கு சூர்யா சார் கூட தான் பண்ணுறேன். எப்போ டேட்டு கொடுக்குறாங்களோ பண்ணிட வேண்டியது. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை தான் எல்லா ஆர்டிஸ்ட் கூட பண்ணணும்னு சொல்லி. பட் அது நான் மட்டுமே ஆசைப்பட்டால் நடக்காது. அமையணும். அது நிறைய பேர் கூட பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. பட் அமையணும். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்கள வச்சு படம் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து என்னை வச்சு படம் பண்ணணும். எங்கள் 2 பேரும் டேட்டு ஒன்றா கிளாஷ் ஆகணும். இவ்வளோ டைம் இருக்குது. ஏன்னா நான் வந்து வெயிட் பண்ணி படம் பண்ணுற ஆள் கிடையாது. ஒரு படம் பண்ணும்போது இன்னொரு படம் நான் வந்து கமிட் பண்ணிவிடுவேன். அப்படியே ஜம்ப் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பேன். அதனால் அது அமையும் போது நிச்சயமாக பண்ணணும். அது ஐயா டைமில் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த கதையில் கேரக்டர் வந்து 18 வயசுக்கு கம்மியாக இருக்கணும் அந்த கேரக்டர். அப்போது புதுசாக ஒரு பெண் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப தேடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மலையாளத்தில் ஒரு படம் 2 படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. உடனே இங்கேருந்து கிளம்பி போய் அவங்க ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாங்க. மோகன்லால் சார் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. என்ன படம் பேருன்னு தெரியல. போனோம், நேரில் பார்த்தோன்னே அவங்களுக்கு லாங்குவேஜ் கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு பாதிக்கு மேலே தமிழ் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அடுத்த ஃப்ளைட்டில் திரும்பி வந்துட்டோம். ஸோ இப்படி தான் நடந்துச்சு அது. எனக்கு அதான் அது மேபி அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய பாடம்னு நினைக்கிறேன். இந்த வியாபாரத்துலேருந்து வந்தது தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம் பிஸ்னஸ்ன்றது வந்து. எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் ஃபைனலாக சேல்ஸில் வந்து சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் லாபம் வரும். சேல்ஸுன்றது ப்ராடக்ட் நல்லா இருந்தாலே சேல்ஸ் வரும். ப்ராடக்ட் கரெக்டாக வருமானு சொல்ல முடியும். எந்த தொழிலையும் நான் சொல்கிறேன். பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆனால் தான் ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். நான் மளிகை கடையிலேருந்தே சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரிஸ்கி ஏரியா. அதுக்குள்ளே இருந்தால் ஒன்லி பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் வந்து போராடி ஜெயிக்க முடியும். அதுலேயும் ஜெயிக்கலாம், போராடணும். அது மளிகை கடையாக இருந்தாலும், ஹார்ட்வேர்ஸாக இருந்தாலும், ரியல் எஸ்டேட் இருந்தாலும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும், ப்ரொடக்ஷனாக இருந்தாலும், சினிமா ப்ரொடக்ஷனாக இருந்தாலும், அந்த ஒரு வேலையை மட்டும் நான் செய்கிறதா இருந்தாச்சுன்னா நான் அதுக்குள்ளே போயிடுவேன். நான் இந்த வேலையை சேர்த்து செய்யணும்னா கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. எனக்கு ஒன்லி எடுத்த வேலையை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக செய்யும். இதுக்கே பயந்து வைத்த கலக்கி வேலை செஞ்சுட்ருக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா, நாளைக்கு என்ன பிரச்சனை, எவன் ஆப்பு வைக்க போகிறான், ஒன்றுமே தெரியாது. இதில் ப்ரொடக்ஷன் வச்சு செக்லேயும் கையெழுத்து போனால் முடிஞ்சுது கதை. சீன் எல்லாம் அப்புறம் படம் தான் முடிஞ்சு போயிடும். அது நடக்காது. ஏன்னா என்னால் முடியாது. சில பேரால் முடியும். முன்னாடிலாம் 2 படம் 3 படம் டேரக்டர்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி எங்களாலாம் ஒரு படமே வந்து வருஷத்துக்கு பண்ண முடியல. ஒரே நேரத்தில் 2 படம் 3 படம் பண்ண டேரக்டர்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி சில அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களால பண்ண முடியுது, பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் அண்டு டைரக்ஷன், ஹீரோ எல்லாம் சேர்ந்தே பண்ணுறாங்களே சில பேர். அதுலேயும் சக்ஸஸும் பண்ணுறாங்க இல்லையா. நம்ம வந்து அது அவங்களோட ஸ்ட்ரென்த். அது
மசாலா படம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸில் நான் உதாரணம் சொல்லுவேன். நான் தப்பாக ரைட்டாக தெரியாது. நீங்கள் உதாரணம் சொன்னீங்க. எங்கள் கிரேட் சங்கர் சார் மசாலா படம் தான் எடுப்பார். அதை வந்து பிரம்மாண்டமாக எடுப்பார். அவர் தான் இன்றைக்கி நம்பர் 1 இந்தியாவிலே பெரிய படம் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். என்ன ஐ பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து ரவிக்குமார் சார், அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மசாலா தான். ஆனால் அந்த மசாலா வந்து பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ரஜினி சார் படம் அவர் தான் பண்ணுறாரு, கமல் சார் படம் பண்ணுறாரு, சக்ஸஸும் பண்ணுறாரு. அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணாட்டு கூட அவங்களெல்லாம் வந்து அப்படி தூரத்தில் வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கலாமே. கொஞ்சம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸும் கொஞ்சம் பேர் தேவைப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருந்துடலாமேன்னு சொல்லி தான் நான் இந்த ரூட்டில் அப்படியே போயிட்டுருக்கேன். வேறு எந்த ரூட்டும் போகலான்னா எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு உண்மை அதான். நான் அது மாதிரி ட்ரைலாம் பண்ண ஒரு படம் 2 படம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. இது சரி, இது 100% சக்ஸஸ் ஆகும்னு நான் அப்படியும் நம்பலை. இது நமக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு ரூட்டு தெரியுது, இதில் ஸ்ட்ராங்காக போவோம்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஐயான்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் ஃபுல்லாக குடும்ப கதை தான். ஆனால் அங்கேயும் பிரகாஷ் ராஜ் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, இவரை தகராறுக்கு வராரு, அவரை அடிக்கிறதுக்கு 10 பேர் அனுப்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக அடிதடி ஆகி போயிடுது. அடிக்க வர்றவன் கையில் அருவா எடுத்துடுறான். எவ்வளோ சாப்பிட்டா போனாலும் சவுத்து ஊரை வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எப்படி ஒரு தகராறு வந்துடுது, ஒரு பிரச்சனை வந்துடுது. நான் அருவா இல்லாமல் கூட சிங்கத்துலலாம் அருவாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிங்கத்தில் துப்பாக்கி அப்படி தான் அந்த போலீஸ் படம் தான் அருவா அவாய்ட் பண்ணி எடுத்துருந்தேன். நிறைய பேர் அருவா இல்லாமல் எடுத்த படம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் அமையும் கதையை பொறுத்து. உண்மையிலே இருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து நான் முதல்ல வந்து இன்ஸ்பெக்டர் ஆகணும், அதாவது எடுத்தோடனே ஒரு டிகிரி படிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. வீட்டில் வந்து எங்கள் அப்பா வேண்டான்ட்டாங்க. சரி, நம்ம ஒரு ஹையர் கிரேடு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா அப்போ யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஒரு கேப்டன் மாதிரி இருந்துட்டு இருக்கலாமே. அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஐபிஎஸ் படித்தாச்சுன்னா எடுத்தோடனே அசிஸ்டன்ட் கமிஷனராக போஸ்டிங் வாங்கிடலாம், இல்லை டிஎஸ்பியாக ரூரலில் போட்டுருவாங்க. ஓகே, படிக்கலான்னு சொல்லி அதுக்கு ஒரு புக்கெல்லாம் வாங்கி படித்து போய் ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா அங்கேயே ஷாக்கு. நான் இது ரொம்ப அறிவு வேணும் போல இருக்கிறது. இதுக்கு ஆசை இருந்தால் பார்த்தாது, அறிவு கூட அதெல்லாம் நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தூக்கி அங்கேயே சூளமேட்டில் தான் ஒரு இடத்துல அந்த ஆல் டிக்கெட்டை கூட பத்திரமா வச்சுருக்கேன். நாளைக்கு யாரும் நம்மளன்னா காட்டணுன்றக்க வச்சுருக்கேன். அப்படியே யாரை கட்டிட்டு வந்துட்டேன், இது வேலைக்கு ஆகாது அடுத்து. ஸோ ரியல் எஸ்டேட்டில் ஆல்ரெடி இருந்தேன் நான். அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தான். இந்த ஆசைகள்லாம் நிராசையாக மாதிரி வக்கீலுக்கு படிக்கணும்னு சொல்லி சீட்டே கிடைக்காம ஒரு ஆள் பின்னாடியே சுற்றி கடைசி 6 மாதம் கழிச்சு சீட்டு இல்லைன்ட்டான் அந்த ஆள். இப்படிலாம் அலைஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு யாரை கட்டிட்டு கடைசியாக வந்தது தான் நம்ம வந்து சரி நம்ம ஏதாவது பிஸ்னஸில் இருந்து வெளியே எங்கேயா போயிடுவோம், எங்கேயா போய் அட்டிமையாக வேலை செய்யணும், கொடுமையாக வேலை செய்யணும், அதுலேருந்து முன்னேறி வரணும். அதுக்கு எந்த இடம் கரெக்டான இடம்னு பார்க்கும்போது வீட்டை சுற்றி ஒரு 10-20 ஸ்டுடியோ இருந்துச்சு. சாலிகிராமம் தான் என்னோடய ஏரியா. அந்த ஏரியா இருந்துச்சு. இது உள்ளே போயிடுவோம், அது அப்பப்போ கதவை தட்டிக்கிட்டே இருக்குது, போயிடலான்னு சொல்லி அதுக்குள்ளே வந்தேன். கடவுள் புண்ணியத்தில் வந்து செந்தில்நாதன் சார்கிட்ட ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து நிறையா டேரக்டர்ஸ், நம்ம அலெக்ஸ் பாண்டியன் சார், நட்ராஜ் சார், கேபி சார், சரண் சார், நாசர் சார், நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணேன். டிவி சீரியல்ஸில் இவர் நம்ம அமீர்ஜான் சார், இல்லை எதுவும் விடுறது கிடையாது. வளைச்சி ஒரு 10 வருஷம் 11 வருஷம் அடித்து கடைசியில் அமுதா துரை சார் வந்து தமிழ்ன்ற படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது மூலமாக நான் கொஞ்சம் ஆக்ஷன் படங்க, அதனால தான் அது படத்துக்கு ஈவே கிடச்சிது. ஸோ அடிதடி கொஞ்சம் உருட்டுக்கட்ட அருவா சமாச்சாரம்லாம் இருக்குது. ஒரு ஃபேமிலி படமாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் ஃபேமிலி வந்து கொஞ்சம் குறைவாகவும் எமோஷனாக கதை சொல்கிறதுக்கு மட்டும் ஃபேமிலி வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு லவ் ட்ராக்கு ஸ்ருதி கூட அண்டு இவருக்கு நம்ம சூரிக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு இது அமைஞ்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக்னா கதைக்குள்ளே தான் சீன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போகலாம். ஆனால் தனி சீன்ஸாகவே நிறையா பண்ணியிருக்கோம். இமான் அண்ணாச்சை உள்ளே போட்டு அவங்க காம்பினேஷன் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஆக்ஷனும் நிறையா வந்திருக்கு அதில் வந்து. அதனால் அந்த ஆயுத பூஜை அப்படின்னு நிச்சயமாக பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துக்கு வந்து அதான் நான் சொன்னேன், இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எப்போவுமே மேக்கிங் வந்து பண்ணுறத விட அந்த மேக்கிங்கில் மட்டுமே பண்ணால் பார்த்தாது. எனக்கு இந்த கதையில் அது வரணும், கதைன்றது ஸ்க்ரீன் பிளேயில் வரணும். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஏற்றிருக்கோம். இந்த ஆக்ஷன்னா இங்கே வீட்டுக்குள்ளே போனால் வீட்டு வாசலில் 2-3 பேரை போட்டு அடிச்சு போட்டு வந்தான். இது வந்து 3 நாள் எடுக்கிற ஃபைட்டு. போனால் அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புனா இவன் சேஸ் பண்ணி போய் துரத்தி அங்கே போய் பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே மடக்கி ரவுண்டானால வச்சு வெளுத்தான். இதை யோசிச்சு பாருங்கள், 1 வாரம் 10 நாள் ஆகிடுச்சா? சரி, ஆக்ஷனில்
உங்களுக்கு பட்ஜெட் ஏறிடுச்சுல்ல, ஏன் அந்த பட்ஜெட் ஏறுது? பட்ஜெட்னா அந்த ஒர்க்கிங் டைம் எல்லாமே ஏறிடுது. ஏன் ஏற்றுறோம்? ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ நம்ம காம்பினேஷனில் இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா தான் ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீட்டு வாசலில் போய் ஒரு கதையை மட்டும் சொல்கிற கதையாக இருந்தால் வீட்டில் போய் 4 குத்து குத்திட்டு வந்தால் பஞ்ச் சவுண்டு கூட போட தேவையில்ல, அதையும் ரசிப்பாங்க. அதையும் மக்கள் வந்து எல்லா படத்தையும் ரசிக்கிறாங்க. நானே வந்து இப்போ வர்ற சின்ன சின்ன படங்களில் உள்ள பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தூள் கிளம்புறீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் கிடச்சா பின்னி எடுத்துருவீங்க, நீங்கள் அடிங்க, நானும் என்கரேஜ் பண்ணேன். பட் இது ஒரு பேட்டர்ன். இதுக்கு வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சுட்டு இந்த ப்ரொடியூசருடைய கவனத்துக்கு எத்தனை நாள் நான் பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளோ பண்ணால் கட்டுப்படி ஆகுன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அது பண்ணால் நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே வந்து இது இதுக்கு வேணாம், ஹெலிகாப்டர் வேண்டாம், 7 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போகுது, இது வேஸ்ட்டு, வர்றது 15 அடி தான் வருது படத்தில், 150 அடினா வைக்கலாம், ஹெலிகாப்டரை கூப்பிடலாம், 15 அடி எப்படி பண்ணலாம், ஓகே சிஜி, ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு ஐடியா பண்ணுவோம் தெரியுமா. நான் வந்து ஒரு சாரீ வந்து ஹீரோயினுக்கு வாங்கினா கூட எவ்வளோ 17,000 ரூபா, படத்தில் எவ்வளோ நேரம் போகிறப்போ ஒரே ஒரு லாங் ஷாட், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் ஒன்றும் தெரிய போகிறதில்ல, எனக்கு 6,000 ரூபாயில் சாரி போதும், இது தேவை கிடையாது. சார் 6,000 ரூபாயில் போதும், ஒரு ஷாட் தான் லாங் ஷாட், அது கும்பலில் நிற்க போகிறான், ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. இப்படி தான் நான் வந்து சாரியை எடுப்பேன் நான். அப்போ ஹெலிகாப்டரு ட்ரெயின்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவோம் பாருங்கள் எல்லாரையும். ஸ்கிரிப்ட் நான் சீக்கிரம் முடிக்கிறதே இல்லை. நான் இப்போது 6 மாதம் மினிமம் ஸ்கிரிப்ட். அந்த 6 மாதன்றது எனக்கு 1 வருஷம். ஏன்னா என்னோடய நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம். நான் போய் சென்னையில் வந்து கண்டிப்பாக 16 மணி நேரம் வேலை செய்வேன். இதே ஸ்கிரிப்டுக்காக நான் அவுட்டோர் போனேன்னா 20 மணி நேரம், 22 மணி நேரம். டோட்டலாக வந்து அடுத்த நாள் காலையில் தூங்காமல் சேர்லேயே உட்காந்து தூங்கி அப்படியே கூட கண்டினியூ பண்ணுவேன். இது மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது ஸ்கிரிப்ட் ஒர்க்கு. அண்டு ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெய்லி நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன், என் அசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணி அடுத்த நாள் எடுக்க போகிற சீனை. அதுக்கப்புறம் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தோன்னா அடுத்த ஷெடியூலில் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் கூட எவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள். ஸோ டிஸ்கஷன் வந்து இவ்வளோ இந்த படம் நான் எடுக்கிற படம் சுமாராக இருந்தாலும் அது வந்து ஏகப்பட்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்த படம் தான் அது. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து காப்பாற்றும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய நண்பர்கள் இப்போ வந்துட்டுருக்க டேரக்டர்ஸுக்கு சொல்கிற என்னுடைய அட்வைஸ் கிடையாது, ஒரு அன்பான ஒரு கோரிக்கையாக ஏதோ ஒன்று, டிஸ்கஷன் பேசிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். பேச 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 வேண்டாங்கிறது கழிஞ்சு போயிடும், வேணுங்கிறது உள்ளே வரும், நல்லா இல்லாது போயிடும், நல்லது வரும். டைம் நம்ம முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்கிரிப்ட்டு நம்ம இனி ஷூட்டிங் தானே முடிவு பண்ணால் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு 10% நம்ம வந்து ஏதோ ஒன்று வேஸ்ட் பண்ணிவிடுவோம். டைம் இருக்கிற வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். கொரியன் படத்தையும் பார்த்ததில்ல, ஜப்பான் படத்தையும் பார்த்ததில்ல, எதையும் பார்த்ததில்ல. ஒருத்தர் தான் கேட்டார், சார் நீங்கள் ஹிந்தி படம் எப்போ சார் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க, ஹிந்தி படம் எப்போ பார்க்க போகிறீங்க, ஒரு படமும் பார்த்தது இல்லையா நான். எனக்கு நம்ம தமிழ் படமே பார்த்தாச்சுன்னா சூப்பராக இருக்குது, அதை விட என்ன இருக்குது. ஷூட்டிங் டைமில் பார்க்க முடியாது, பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஓடுற படங்களை போய் பார்க்குறது, இல்லாட்டி ஓடி முடிஞ்ச படத்தோட சீடியை வாங்கி போட்டு பார்க்குறது, இதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்குது. எங்கே போய் நம்ம ஹிந்தி படம் டெக்னிக்கலாக நம்ம ஊர் டெக்னிக்கலோட என்ன இருக்குது நமக்கு, நம்ம ஊரில் உள்ள படங்கள் பார்க்குறதும் நம்ம டெய்லி வந்து கற்றுக்கிறது தானே, ஒரு படங்களை பார்த்து கற்றுக்கிறது தானே. டெக்னிக்கலாக நான் ஒன்றும் பெரிய அப்டேட் பண்ணி பெரிய பெண்ணர்லாம் எடுக்கலையே, நான் ஒன்றும் சும்மா இருக்கிற கதையை தானே எடுத்துகிட்டு இருக்கிறேன் கமர்ஷியலாக. அப்படி எனக்கு அப்படியா ஜிக்ஸாக் வந்து அது வந்து நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் அதிகமாக எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்ச நாளாக. ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் அந்த பர்டிகுலர் டேஸ், அதனால தான் நான் ரொம்ப டார்ச்சர் டேரக்டர். என்னென்னா எனக்கு 2 சீன் போட்டேன், நான் 2 சீன் வந்து 8 16 ஷாட்டில் முடிக்க விட நான் 32 ஷாட் எடுப்பேன். அந்த நம்பர் ஆஃப் டைமுக்குள்ளே நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும், அது நிறையா கட் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு என்னுடைய சீனியர்ஸ் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நிறையா ஷார்ட்ஸ் எடுங்க. இப்போ விடி விஜயன் சார் பெரிய அனுபவசாலி, அதாவது நிறைய ஷார்ட் எடுத்துருங்க, நல்லா கட் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும், வேணும்னா டிசைட் பண்ணலாம், வேண்டாங்கிறத வந்து ஜம்ப் இல்லாமல் டிசைட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ ஒரு நெகட்டிவ் வேறு கிடையாதா, மொத்தமாக 8 லட்சமோ 9 லட்சம் அடி ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன் மொத்த படமும். ஏன்னா நெகட்டிவ் கிடையாது, அது பாட்டுக்கு லேப் ஓடிக்கிட்டே இருக்குது ஃப்ரீயாக. எடுன்னு சொல்லி ஒரு 3 அடி ஷாட்டுக்கு வந்து 50 அடி 100 அடி ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா ஆனால் டைமை விட்டுறது கிடையாது. ஏன்னா 100 நாள் பிளான் பண்ண அந்த படம் 90 நாளில் முடிச்சிட்டோம். ஏன்னா 90 நாளில் முடிக்கணுன்ற வெறி எல்லாருக்குமே. டோட்டலாக எனக்கு மட்டும் அந்த வெறி இருந்தால் வேலை நடக்காது, மொத்த யூனிட்டுக்கு இருக்கணும். எல்லார்ட்டும் சொல்லிட்டேன், அப்போ நம்ம ப்ரொடியூசரே வந்து ஹீரோவாக இருக்கார், ஒவ்வொரு அசைவுகளையும் நம்மளை பார்த்துட்டு இருப்பார். ஸோ நம்ம வந்து சொன்னதை விட கம்மியாக 10 நாள் எப்படியா முடிச்சிடணும் இந்த படத்தை, அதுதான் நமக்கு வந்து அவருக்கு கொடுக்குற நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி முடித்தோம். நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் நிறையா எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்னென்னா ஒரு லென்த்தாக ஒரு 100 அடி ஷாட்டை 10 அடி ஷாட்டாக ரேம் பண்ணி கட் பண்ணுறான், அது பரபரன்னு எல்லாம் ஓடுது, மொத்தமாக பைக்கு கார் எல்லாமே ஓடுற மாதிரி. அது மாதிரி சிங்கத்துலேருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன், புதுசுன்னு சொல்ல மாட்டேன், ஏற்கனவே நான் சிங்கத்தில் பண்ணதை வந்து கொஞ்சம் ஒய்டாக பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் சிங்கத்தில் ஒரு 4-5 ஷாட்டு ட்ரை பண்ணேன்,
இதில் ஒரு 40-50 ஷார்ட் ட்ரை எல்லாமே டாப் ஆங்கிளில் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு சேசிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு வில்லேஜை வந்து டாப் ஆங்கிள்லேயே பார்த்தா எப்படி இருக்கும், சாதாரணமாக மக்கள் பார்க்க முடியாத ஒரு ஆங்கிள், தென்னை மரத்துக்கு மேலேயோ பனை மரத்துக்கு மேலேயோ ஒரு ஷாட் 2 ஷாட் எல்லா படங்களையும் வந்துட்டு போவோம். நிறைய ஷார்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். அந்த சேசிங் நல்லா வந்திருக்குன்னு நல்லா சொன்னாங்க. அது பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார். டார்ச்சர்னா எல்லாருமே டார்ச்சர் தான் ஒவ்வொரு நேரத்தில். எல்லாரும் டார்ச்சர் தான். என்னென்னா அவங்களுக்கு சீன் நல்லா வரணும்னு சொல்லி சில நேரம் கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த சீன் ஏதோ ஒரு குழப்பம் இருக்க அப்படின்னு உள்ளே வச்சுருவாங்க. வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க அதை. ஏன்னா நம்பிக்கையோடு வேலை செஞ்சுட்ருக்குறாங்கன்னு அவங்களுக்கு மைண்டில் செட் ஆகி போயிடும். ஆனால் எப்படி சொல்கிறது, இப்படி ஒன்று பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சார் ரெடி ஆகிட்டு இருக்காரு சார், ரெடி ஆகிட்டு இருக்காரு, அப்படியே போயிட்டே இருக்கும் வண்டி. நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே உள்ள ஏதோ குழப்பம் இருக்கடா சொல்லி. கூப்பிடு, இந்த சீன் என்ன 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 சார் இது இந்த சீன் ஓகே அப்படின்னா, இல்லை அது அந்த டைலாக் தேவையில்லை அப்படின்னா, எடு நம்ம பேங்க் எடு ஓப்பன் பண்ண. நானே பதில் சொல்ல மாட்டேன், என் அசிஸ்டன்ட் தான் பதில் சொல்ல வைப்பேன். ஏன்னா நான் பதில் சொன்னால் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. நான் வேணும்னு கன்வின்ஸ் பண்ணுறேன்னு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்றக்காக என் அசிஸ்டன்ஸை தான் கூப்பிடுவேன். வாங்க 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 எல்லாத்தையும் சொல்லு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொன்னோன்னா அவங்களுக்கு ஐயோ இவ்வளோ பேசியிருக்கீங்களா, அப்போ நீங்கள் எல்லாம் கரைச்சிட்டு தான் வச்சுருக்கீங்களா, ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் ஒன்று சில எப்போது ஒரு படத்தில் ஒரு 2-3 நாள் நடக்கும் அது எங்கேயாவது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து போனாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும். நீ கேள்வி கேட்டால் என்கிட்ட பதில் வரும், என் பதிலை வந்து நான் வந்து சரி பண்ணிப்பேன். உங்கள் கேள்வி மூலமாக என்னுடைய தவறு வந்து அடைபடும் இல்லையா. இதில் நான் ஆனால் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டேன்னா அது பிரச்சனை. இஷ்யூவாக எடுத்துக்கிறதே கிடையாது யாரையுமே. டைமுக்கு வரலன்னா அது மட்டும் தான் இஷ்யூ, வேறு எதுவுமே கிடையாது. டைமுக்கு வரலன்னா இஷ்யூ தான் அது யாராக இருந்தாலும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு காலமாக நம்ம இப்போ ஆகிட்டோம். ஏன்னா முன்னாடி வந்து யார் கையிலையுமே வந்து கேமரா கிடையாது. 32 ஃபிலிம் நம்ம 36 என்னமோ இருக்கும், அதே பார்த்து பார்த்து எடுப்போம் நம்ம. இன்றைக்கி டப் டப் டப்னு பப்ளிக் கையில் வச்சு டப் டப்னு அடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை முகம் தெரிந்த ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு மரத்தடியில் உட்கார வைக்க முடியல, ப்ரைவசி ப்ராப்ளம். ஒரு மூக்கு கோல்டு பிடிச்சி வச்சு சீந்தனா கூட அதே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவான், இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேரவன் ப்ரொவைட் பண்ணோம். ஆனால் அதில் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்கணும். நம்ம இன்றைக்கி யார் வரா, அடுத்த நாள் யார் போகிறா, ஸோ 2 கேரவனை வச்சுட்டு எப்படா கேம் ஆடுறது இவங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி 3 டோர் கேரவன் இருக்கா, டபுள் டோர் கேரவன் இருக்கா. இவர் சிங்கிள் டோர் தான் கேட்பார். ஆனால் இவர் நாளான்னைக்கு போகிறாரு, அடுத்த நாள் அவரை ஏற்றணும். நடுவில் ஒரு நாளைக்கு ஒரு கேரவன் வர வைக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று போய் சொல்லி இவங்களை ஏமாற்றணும், இவரை சீக்கிரம் வர சொல்லி. இப்படி நாங்கள் ஒரு கேம் ஒன்று ஆடுவோம். அது வந்து ப்ரொடக்ஷன் டீம் கூட சேர்ந்துட்டு அதில் வந்து அவங்களுக்கு ஏமாற மாட்டாங்க. ஏமாந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அப்படி போயிட்டால் நமக்கு செலவு வேஸ்ட் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக கேரவன் கல்ச்சர் வந்து இப்போ நமக்கு கண்டிப்பாக தேவை. அது இல்லைன்னா வேலை. அதுவும் லேடிஸ்லாம் வந்து ஒரு பெண்ணுன்னு நடிக்க வந்துட்டாலே அவங்களுக்கு நம்ம வந்து முழு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து கேரவன் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஒருவேளை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணிடலாம். ஓப்பன் ஏரியானா ஆம்பளைங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லேடிஸுக்கு வந்து மஸ்ட் கிவ் கேரவன். அது வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு நமக்கு எப்படி கையில் மொபைல் ஃபோனோட சுற்றுறோமோ, அந்த மாதிரி பைக்கில் போகிறோமோ காரில் போகிறோமோ, அதே மாதிரி கேரவன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபில்ம் மேக்கிங்.